வணக்கம். இன்னைக்கு கல்வி தந்தை காமராஜர் ஐயா பிறந்த நாள். நானும் 4 வருஷமாக அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் லோனுக்கு. எனக்குன்னு ஒரு லோன் கிடைக்க மாட்டேது. நானும் அலையாத நாள் கிடையாது. 5 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு. அதுக்கும் 2003 அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு. இது வரைக்கும் லோன் கிடைக்க மாட்டேது. நானும் அலையாத இடத்துல லோன் அடைஞ்சிட்டேன். அப்புறம் இந்த கலெக்டர் முடிஞ்சு போச்சு, ஆட்சியை முடிஞ்சு போச்சு எல்லாத்தையுமே. இந்த புதிய ஆட்சி வந்தால் எனக்கு ஒரு நல்ல காலம் பொறுக்க பார்த்தேன். அந்த காமராஜ் பிறந்த நாள் இருக்குமோ எத்தனை எம்எல்ஏ எம்பி பார்க்குறீங்களா தெரியாது. எனக்கு மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் நெய்வாசல். எனக்கு ஒரு லோன் கொடுக்கணும், கார் லோன் கேட்டேன். கார் லோன் எதுவும் ஓகே மாட்டேது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கு சார்? அதிகமாக அக்கௌண்ட்டில் பணம் வச்சா நான் ஏன் சார் லோன் கேட்க வரேன்? அதிகமாக அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கில் பணம் வச்சா நான் ஏன் சார் லோன் கேட்க வரேன்? ரெடி கேஸ் கொடுத்து எடுத்துட மாட்டேன்னா? பணம் இல்லாமல் தான் சார் பேங்கை தேடி வரேன். நாங்கள் பேங்கை தேடி பேங்குக்காரங்களே எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. பேங்குக்காரங்களே எங்களுக்கு கேட்டு மதிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த பேங்கில் ஐஓபியில் சரி, எனக்கு ஐஓபியில் அக்கௌண்ட் இருக்குது, ஐஓபியில் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த பேங்க்லையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா காரக்காரங்களாண்டா ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க சார். ஒரு லோன் கொடுத்து உதவி மாட்டேங்கிறாங்க சார். எங்கள் கையில் 5 லட்சம் 7 லட்ச ரூபா காசு இருந்தால் நாங்கள் ஏன் சார் டிவி கேட்குறோம், வண்டி லோனில் கேட்குறோம், ரெடி கேஸ் கொடுத்து எடுத்து விட மாட்டோம் சார். கொடுத்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க சார் பேங்கில். நியாயமாகனா ஏமாத்துறவங்களுக்கும் அக்குறம் பண்ணுறவங்களுக்கு கொடுத்து வச்சுறாங்க. எங்களை போல ஆட்டோ டிரைவர், கார் டிரைவருக்கு லோன் கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க. எந்த பேங்க்லையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கை கொடுத்து தூக்கி விட சொல்லு சார் பேங்கில். ஏன் இந்த பேங்குக்காரங்களாம் இப்படி இருக்காங்க? இதில் அவங்களும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். ஆனால் இந்த மனிதனை பார்த்து கொடுக்கக்கூடாது பேங்குக்காரங்களா லோனு? சொல்லுங்கள். நாங்கள் என்ன கேட்குறோம் உங்கள்கிட்ட? கடமாக தான் கேட்குறோம், திருப்பி தான் கொடுக்க போகிறோம். கொடுக்கல எங்களை ஏமாற்ற மாட்டோம். நியாயமாக கேட்குறோம். ஒரு கடை லோனு கேளுங்க. ஏன்னா வெளியில் வாங்கினா வட்டி அதிகமாக கட்டணும், பேங்கில் வாங்கினா வட்டி கம்மி, நியாயமாக கட்டிட்டு போகிறோம். அவ்வளோதான் சார். அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அங்கே ஸ்ரீராம் அந்த பேங்கில், இந்த பேங்கில் பஜாஜில் வாங்கினா வட்டி அதிகம். அதை இந்தியன் ஓவர்ஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க்கு, ஐஓபி பேங்கில் கேட்குறோம். ஐஓபி பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க லோனு. மனம் நொந்து போய் நிற்கிறோம். பார்த்து இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா கோடி புண்ணியம் உண்டு சார். போக்குவரத்து அமைச்சர் இருக்கீங்க, நிதி அமைச்சர் இருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆட்டோ டிரைவர், கார் டிரைவருக்கு கொஞ்சம் நிதியை ஒதுக்கி கொடுத்து எங்களுக்கு ஒரு லோனு போட்டு கொடுங்களேன். வட்டி இல்லாத கடன். வட்டி கொடுத்துருவோம், வட்டி இல்லைங்களா? அமௌண்ட் இல்லாமல் கடமை கொடுங்களேன். கை மாத்தா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? வேறு யாராருக்கும் கொடுத்து ஏமாறுறாங்க. எங்களை போல ஆட்டோ டிரைவருக்கு, கார் டிரைவர் கொடுத்து லோன் கொடுக்கலாம்ல? நாங்கள் நியாயமாக கட்டுவோம்ல உங்களுக்கு? மாதம் 10,000 8,000 லோன் நாங்கள் கட்டிட்டு போகிறோம். ஏன்னா வட்டி கம்மியாக இருக்கும். அதுதான் நாங்கள் பேங்கை தேடி வரோம். இந்த ஐஓபியில் எங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எதை பார்த்து எங்களுக்கு செஞ்சால் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப வணக்கம். நாங்களும் 2 புள்ளி வச்சு கஷ்டப்பட்டுருக்கோம். பார்க்கத்தான் மாடி வீடு, இங்கேத்துக்கு பூவாக்கு அன்றைக்கி உழைச்சா தான் சாப்பாடு. ஆனால் நாங்கள் என்றைக்குமே உழைப்பாளி, என்றைக்குமே நேர்மையாக இருப்போம். உழைப்பாளி நேர்மையாக இருப்போம். எங்களை நம்பி நீங்கள் கடன் கொடுக்கலாம். யாரையும் நம்பி கொடுத்து கடத்தை கொடுத்து வாங்க முடியாமல் நிற்கிறீங்க. எங்களை போல ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர் கொடுத்து லோனு கொடுங்க. நியாயமாக இருப்போம். எல்லாமே இறைவனை கண்டு நாங்கள் பயப்படுவோம். மேலே படித்த ரப்பே இருக்கான், அவனை படி பயப்படுவோம். கடவுள் ஒருத்தர் இருக்கான், அவனை கண்டு தான் பயப்படுவோம். வேறு யாருக்குன்னு பயப்பட மாட்டோம். நியாயமாக இருப்போம். எங்களுக்கு லோன் கொடுத்து உதவி செய்யுங்க. வாழ்க கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வணக்கம், நமஸ்தே.